12 வருஷமா அந்த சகோதரி வியாதியாவே இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்ந்துட்டு இருந்த சிஸ்டம் அவங்களை குற்றப்படுத்துற ஒரு சிஸ்டமா இருந்துச்சு. அவங்கள தீட்டுன்னு சொல்லி ட்ரீட் பண்ணி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்கள ஒதுக்கி வைக்கிற ஒரு கலாச்சாரத்தில் இருந்ததுனால அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு யாராவது இங்க இப்படி வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நான் பல நாட்களா வியாதியா இருக்கிறேன், பல நாட்களா ஒரு சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில சுகமாக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா பிரதர்? ஏன்னா நான் தகுதி இல்லை பிரதர் ஆண்டவருடைய சுகத்துக்கு. நீங்க அப்படி நினைக்கிறதுனால தான் சுகம் கிடைக்கலன்னு சொல்றேன் நான். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் டிஸ்குவாலிஃபைட் பிரதர். நான் சரியா வேதத்தை படிக்கல, இல்லைனா நான் ரெகுலரா சர்ச்சுக்கு வராம போயிட்டேன், இல்லைனா ஏதோ ஒரு நல்ல கிரியை நான் செய்யாம போயிட்டேன், கீழ்ப்படியாம போயிட்டேன். அதனால தான் என் வாழ்க்கையில இந்த வியாதி அப்படியே இருக்குது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் வார்த்தையை கேளுங்க, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கிருபையை பார்க்கிறவங்களுக்கு சுகம் நிச்சயம். ஏன்னா சுகம்ன்றது கிரியைகளால இல்ல, கிருபையினால மட்டுமே. ஆமென். Healing is only by grace, not by works.